ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு காய் vlogs. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்புக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாஸ் அண்ட் இன்சைட் இது ரெண்டோட ப்ராடக்ட்ஸ் தான். இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து 500 தாங்க இருக்கும். 300க்கு மேலே இருக்காது, 500க்குள்ளே தான் இருக்கும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஆக்சுவல் ரீசன் வந்து நான் எதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன்னா, சரி ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகும்போது நம்மளும் கொஞ்சம் சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக ஒரு நல்ல மேக்கப் போட்டு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். இது எல்லாமே வந்து ஒரு 300க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்றதை பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்க்கலாம். மாஸில் வந்து சீல் அண்ட் டீல் அப்படின்னு வந்து ஒரு மேக்கப் ஃபிக்சர் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஃபிக்சர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ டெய்லி மேக்கப் போடுறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, அப்புறம் காலேஜுக்கு வந்து நான் சும்மா காம்பேக்ட் மட்டும் போட்டு போவேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த மேக்கப் ஃபிக்சர் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பவுடராக இருக்கும் தெரியுமா, அது இல்லாமல் லைக் அந்த மேக்கப் வந்து உங்கள் ஸ்கின்னோட அப்படியே மிங்கிளான மாதிரி அந்த கிளாஸ் ஸ்கின் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். இனிமேல் இது தீர்ந்தால் நான் திரும்ப வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இது உள்ள பேக்கேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஓப்பன் பண்ணி லைக் ஸ்ப்ரே பாட்டில் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து மாஸோட சீல் தி டீல் அப்படின்னு ஒரு மேக்கப் ஃபிக்சர். ஸோ அண்ட் தென் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாஸோட ஒரு ட்ரெண்ட் செட்டர் செட்டிங் பவுடர் அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஷேட் வந்து பனானா ஷேட் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியது என்னென்னா, இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது என் காசை போட்டு நான் வந்து வாங்கினது. ஸோ வந்து இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 266. இப்போ நான் காட்டுற ப்ரைஸ் எல்லாமே ஒரு 30 rupees கம்மியாக தான் நான் வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா, the price cost is around 299. ஸோ இதில் 30 rupees கம்மியாக, அப்படி தான் 20 rupees 30 rupees கம்மியாக தான் நான் வாங்கினேன். ஸோ இதோட பேக்கேஜ் எப்படி இருக்குன்னா, ஸோ இப்படி தான் இருக்கும். மாஸோட ட்ரெண்ட் செட்டர் பவுடர். ஸோ இது வந்து பனானா ஷேட். ஓகேவா? இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பனானா ஷேட். இதுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அதுவே ப்ராடக்ட்ஸ் வந்துடும். மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே வந்துடும். ஸோ நீங்கள் இதுக்குன்ட்டு ஒரு ஹோல் போட்டு அப்போல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 266 நான் சொன்ன மாதிரி. இது வந்து ஒரு நல்ல பவுடர், செட்டிங் பவுடர். ஸோ அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ ஆஸ் அ பேஸ். நான் பேஸாக யூஸ் பண்ணது வந்து இதுதான். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இங்கே எனக்கு க்ளோ எங்கெங்கெல்லாம் வேணும் அப்படின்ட்டு இங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல இதுன்னு சொல்லுவேன் நான். இது வந்து ஒரு மாஸோட இல்லுமினாட்டி பேஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். எல்லா மேக்கப்லேயும் கண்டிப்பாக பேஸாக ஒன்று இருக்கணும்ல. ஸோ அதனால் நான் இது வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் வந்து என்னென்னா 02 பிங்க் பீம் அப்படின்னு ஒன்று. ஸோ இது இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்படி பண்ணும்போது இட் ஷோஸ் த க்ளோ. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இப்படி தான் இருக்கும். ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஸ்கின்னில் அப்ளை பண்ணால் இன்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். பூட்ட முடியல. ஸோ அன்றைக்கி வந்து அந்த ரீசன் அன்றைக்கி வந்து நாங்கள் என்ன அன்றைக்கி வந்து ஒரு 10:30க்கு வந்து 10:30 to 11:50க்கு தான் வந்து முகூர்த்தம்னு சொல்லியிருந்தாங்க. முகூர்த்தம் டைம். நான் வந்து கிளம்புறதுக்கே வந்து ஒரு 10:50 ஆயிடுச்சு. சரி நாங்கள் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம். ஸோ ஏன்னா வந்து திட்டிகிட்டே இருந்தான், சீக்கிரம் கிளம்பு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க மேலேருந்து கீழே இறங்கிட்டாங்க. மலையில் ஆக்சுவலி ஒரு முருகர் கோயிலுக்கு கல்யாணம். ஸோ அங்கேருந்து அவங்க மாப்பிள்ளை பொண்ணே கீழே வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டோம். அப்படி தான் விஷ் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து சோறு முக்கியம்ல. அப்புறம் அவங்க பந்தியில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து மாஸில் லைக் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லைங்க, ஒரு 4000 5000 அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு பேலட் லைக் ஆனால் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதில் இருக்குது. கிளிட்டர் வந்து அந்த கிளிட்டருக்காக நீங்கள் இந்த பேலட் வாங்கலாம். ஸோ இது வந்து மாஸோட டான்ஸ் ஆஃப் ஜாய் ஐஷேடோ பேலட். இதில் வந்து ஷேட் வந்து 2 அப்படின்றத நான் வாங்கினேன். இன்னும் இருக்கும் ஷேட் 2. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா மை காட், இங்கே பாருங்கள் அந்த கிளிட்டர் ஷேட் இப்போவுமே நல்லா தெரியுதா? ஓ மை காட், இட் பிகம்ஸ் மை ஃபேவரட் ஆக்சுவலி.
ஸோ இதில் வந்து நான் இது வந்து ஃபைனல் டச் அந்த லைட்டாக மட்டும் எடுத்து இது பண்ணேன். இந்த ஷேட் அப்புறம் திஸ் அண்ட் திஸ் இந்த 3 ஷேடுமே மிக்ஸ் பண்ணி நான் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவல் நல்லா இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு மேக்கப் இருந்தது. லைக் காலையில் ஒரு 9 மணிக்கு போட்டிருந்தேன்னா நைட்டு ஒரு 9 o'clock வரைக்குமே 10:30 வரைக்குமே இது மேக்கப் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் இன்சைட் அண்ட் மார்ஜின் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கினது தான் மேபிலியன். ஸோ மேபிலியனில் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தேன். லைக் ரொம்ப எனக்கு வந்து காஸ்ட்லியான, பிகாஸ் நான் வந்து பிகினர் தான். ஸோ அதனால் சரி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன்ஸ் மேட் போர்லெஸ் இது இருக்குது. ஸோ SPF வந்து 22+ இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் கண்ட்ரோல்ஸ் த ஆயில் ஃபார் 16 hours. ஸோ இதோட ஷேட் வந்து 330. இது வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. தெரியுதா? பார்த்தீங்களா ஸ்கின் ஷேடுக்கே இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அனதர் அக்கேஷன்ஸ். அப்படின்னா இதை நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எரிப்போலாம் வேறு கொஞ்சம் பட்ஜெட்டில் அப்படின்ட்டு. ஃபேஸ் கனடாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? இங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் காம்பேக்ட் வந்து சேம் திங் நான் மேபிலியனில் தான் வாங்கியிருந்தேன். ஐ எம் நாட் அ காம்பேக்ட் பர்சன். நான் வந்து வெளியில் காலேஜுக்கு போகிறனாலுமே நான் காம்பேக்ட்லாம் போட்டு போக மாட்டேன். ஜஸ்ட்டு ஸ்கின் கேர் மட்டும், அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக், அப்புறம் அவ்வளோ தட்ஸ் இட், ஒரு போட்டு அவ்வளோதான். ஸோ காம்பேக்ட் அந்த மாதிரிலாம் ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ காம்பேக்டோட ஷேடுமே சேம் திங் 330. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 269 காம்பேக்டோட ப்ரைஸ். அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இஸ் அரவுண்ட் 320. ஐ பாட் இட் ஃபார் 300 ஆக்சுவலி. ஸோ இதுதான் காம்பேக்ட். இதோட ஷேடுமே 330. இதுவுமே SPF 20. Yes, it is also control the oil for 16 hours. It is 32, sorry, SPF 32 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து உள்ளே வந்து அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸில் இந்த ஸ்பஞ்சிலே வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் போகுது அப்படின்னு ஐ யூஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ உள்ளே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இன்சைட்டோட ப்ராடக்ட் பார்க்கலாமா? இன்சைட்டில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒரு ப்ளஷ் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளஷ் வந்து ரேர் பியூட்டியில் கிரேட்ஃபுல் ஷேடில் ஒரு ப்ளஷ் பார்த்தேன். இதோட குட்டி பேக்கே வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 1500 இருக்கும். பட் ஆனால் இந்த இது வந்து இட்ஸ் அரவுண்ட் 240. ஐ பாட் இட் ஃபார் 210 rupees. இதுக்கு 210க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த ஷேட் இஸ் லைக் ஜஸ்ட் லுக்கிங் லைக் வாவ் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜஸ்ட் லுக்கிங் லைக் வாவ் அப்படி இருந்தது எனக்கு. ஸோ இதோட ஷேட் வந்து ஒயின் அண்ட் டைன் அப்படின்ற ஒரு ஷேடு. இது வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ளஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக கண்ணை மூடிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தட்ஸ் இட். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வீடியோஸ் போடணும் அப்படின்னா வந்து அதையும் நான் போடுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இது அப்படியே எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் இப்போ ரெகுலராகவே இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் பிகம் ப்ளஷ் பர்சன். நான் பிடிக்க ஆரம்பிச்சு, ஸோ அதனால் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 210க்கு நான் வாங்கினேன். 230. ஸோ அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா நான் வந்து ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க. என்னென்னா கன்சீலர் பேலட் வந்து இன்சைட்டில் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. நான் இதனால் வாங்கினேன். நான் வந்து கார்ட்டில் போட்டது வேறு, ஆனால் அது எப்படி மாறுச்சுன்னு தெரில. நான் இது சேமாக இருக்குன்றதுனால என்ன பண்ணிட்டேன், ட்ரூ கேர்ள்ஸ் அங்கே வாங்கும்போது தப்பாக வாங்கிட்டேன். ட்ரூ கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஷேடில் லைக் அந்த பிராண்ட்லேருந்து வாங்கிட்டேன். பட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப லாங் ஸ்டேவாகவே இருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு? நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கான்டோரா இது யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சீலர், ஸோ எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரஞ்ச் கரெக்டர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். சூப்பர், எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே எடுத்து இப்படி வைக்கும்போதே அப்படியே க்ரீம் அப்படியே ஸ்வைன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸும் ஒரு 200 210 அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து தெரில, 210க்கு தான் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பேட்ச் நம்பர் என்னென்னா 02. நான் வாங்கினது 02. இப்போ நீங்கள் ட்ரூ கேர்ள்ஸ்லேயே வாங்குறீங்கன்னா வாங்குங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் பட் இன்சைட்லேயும் வாங்குங்க, அதுவும் நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். பிகாஸ் அவளும் அதான் யூஸ் பண்ணுவாள். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருந்தேன்னா ஹைலைட்டர் வாங்கியிருந்தேன்.
மை காட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹைலைட்டர் வந்து ப்ரைஸ் வந்து 125. ஐ பாட் இட் ஃபார் 110. ஸோ வந்து இங்கே பாருங்கள், இதோட ஷேட் வந்து 03 நான் வாங்கினது ஷேட் ஏஞ்சலிக் பியூட்டி அப்படின்ற ஷேட். இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கின டைமில் இழுத்து பார்த்துட்டேன். எங்கள் அண்ணா வேறு டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்ட்டான். நான் இழுத்து பார்க்குற வரமாட்டிக்கே. அதுக்கப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு எங்கள் அண்ணா ஓப்பன் பண்ணி கொடுத்தான். அதுதான் அது. ஸோ இது வந்து எப்படின்னா, ப்ரஷ்லாம் நீங்கள் இது பண்ணும்போது இது பண்ணாது. ஒரு நீங்கள் ஐஷேடோக்கு ஒரு இது இருக்குது தெரியுமா, ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி. ஸோ அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது இப்படி எடுத்து இப்படி வச்சிங்கன்னா ஹைலைட்டர் தெரியுதா உங்களுக்கு? சரியான ஹைலைட்டர், சூப்பரான ஹைலைட்டர். மறக்காமல் வாங்கிக்கோங்க. நான் வாங்கின ஷேட் வந்து 03 ஏஞ்சலிக் பியூட்டி. கூட்ட முடியலங்க. நான் வந்து எனக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம் தான், மேக்கப் ஏதாவது வாங்கியிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல கிளம்புறேன் அப்படின்னா படப்படன்னு அப்படியே விரிச்சு போட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ண ப்ரஷ் வந்து பியூட்டி வித் ப்ரஷ் கேடி டெல்கோ அப்படின்னு வருது. இது வந்து நான் வந்து எப்போ வாங்கியிருந்தேன்னா, நான் வந்து ஸ்கூல் டைமில் வாங்கியிருந்தேன். இன்னும் என்கிட்ட இருக்குது. நான் ஒன்று காட்டணும்னு நினச்சிருந்தேன். என்னென்னா, இதுதான் அந்த ப்ரஷ். இது வந்து மேபிலியன் இல்லை, இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ காஜல்ஸ் ஐலைனர் அந்த ப்ரஷ். அது தீர்ந்து போச்சு எனக்கு. அது எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால் அந்த ப்ரஷ் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் இந்த ப்ரஷ் தான் நான் வச்சுருக்குது. எனக்கு ஒரு இதுவே போதும் அப்படின்னு, பிகாஸ் நான் பிகினர் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து காஜல் பற்றி பார்க்கலாம். காஜல் வந்து அப்படி ரெனியோட காஜல் இருக்கும் தெரியுமா, அதே ரேஞ்ச் அதே மாதிரி நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சுகரோட காஜலை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்குங்க. பிகாஸ் நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நான் வந்து வாங்கலாமா வேணாமா இல்லை ரெனியே வாங்கலாமா அப்படின்னு நினச்சி பார்த்துருந்தேன். பட் ஆனால் ஃபைனலி ஐ பாட் திஸ். நான் ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் இது வாங்குறதுக்கு சரியான ஒர்த்து. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா காஜல் பர்சன்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காம வாங்கிடுங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, வாட்டர் ப்ரூஃப் நல்லா இருக்குது. நான் அன்றைக்கி வந்து காஜல் போட மறந்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி லாஸ்ட் மினிட்ல கிளம்புனதுனால எனக்கு இதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல. என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கப்புறம் இந்த மஸ்காரா தட் ஐ ஹாவ் யூஸ்ட் இஸ் மெபிலியன் கொலோசல் மஸ்காரா. இது வந்து நான் இதுதான் என்னோடய லைக் எப்போதுமே நான் யூஸ் பண்ணுறது. காலேஜுக்கு போகும்போதோ லைக் வெளில போகும்போதோ ஆர் சம்திங் எல்லாத்துக்குமே எனக்கு இதான். இதுலேருந்து நான் மாறதே கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் நான் வந்து ஒரு ஐ கலர் வச்சுப்பேன் நான். இது வந்து இப்போ ரீசெண்டாக அடிக்ட் ஆகிட்டனால எனக்கு இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் நான் வந்து மஸ்காரா போடலனாலுமே இது போட்டாலே எனக்கு போதும், லைக் இது பண்ணாலே போதும் அப்படின்ட்டு சும்மா வெளில போகிறேன் அப்படின்னா. ஸோ நான் வந்து அதுக்காக ஒரு ஸ்பஞ்ச் வாங்கியிருந்தேன். இன்னும் நான் வாஷ் பண்ணவே இல்லை. ஓகே, இந்த ஸ்பஞ்ச் வந்து எங்கள் ஊரில் வந்து ஏகேஎம் சூப்பர் மார்க்கெட்டும் ஒன்று இருக்கும். அங்கே எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். மாஸ், அப்புறம் இன்சைட், அதுக்கப்புறம் வந்து மா எர்த், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அங்கே தான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏகேஎம் சூப்பர் மார்க்கெட். நீங்கள் வந்து தென்காசி சைடில் இருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வாங்க. அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பஞ்சும் அங்கே தான் வாங்கினேன் நான். ஸோ வந்து லிப்ஸ்டிக் ஐலைனருக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஐலைனர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறேன்னா இது யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி என்ன யூஸ் பண்ணிப்பேன்னா, அந்த எலி ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, லைக் இது காட்டுறேன். இது வந்து லிப்ஸ்டிக்கில் இருந்தது. இது வந்து இப்படி இருக்கும்ல எலியோட ப்ராடக்ட்டோட ஐலைனர். அதான் காலேஜ் அந்த மாதிரி போகிறோன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து செம்ம மேட்டாக இருக்கும். ப்ளூ ஹெவனோட வந்து ஐலைனர். லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செம்ம வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து இப்படி போட்டு தீலாம் இல்லை, லைட்டாக தண்ணி பட்டுச்சு, லைக் நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது லைட்டாக வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா சோப் போட்டு வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது லைட்டாக ஸ்டார்டிங் ஓப்பனாக இருக்கும். அப்படியே நீங்கள் இப்படி எடுத்தாலே போதும். ரொம்ப ஒன்றுமே இல்லை, இப்படி போட்டு இங்கெல்லாம் ஆகி அப்போல்லாம் எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் இது கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ இது லிப்ஸ்டிக் தட் ஐ ஹாவ் வியர்ட் இஸ் லிப்ஸ்டிக். நான் வந்து என்ன போட்டிருந்தேன்னா, இது ஒரு பவுடர் ப்ரஷ். நான் வந்து வீகாலேருந்து வாங்கினேன், சேம் இந்த சூப்பர் மார்க்கெட். ஸோ அங்கே எல்லாமே இருக்குதுங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில். ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸ்கின் கேர் இருக்குது, பாடி லோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அண்ட் ஆன்லைன் ப்ரைஸை விட அது கம்மி. நான் வந்து தெரியாமல் போய் வாங்கிட்டேன். இல்லாட்டி நான் நேரில் வாங்கியிருந்தேன்னா அங்கேயாவது போய் வாங்கியிருப்பேன். இது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. வந்து எனக்கு கமெண்ட் லைக் டிஎம்மில் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். அப்புறம் வந்து லைக் நிறைய பேர் அந்த ஸ்டோரி பார்த்தவங்கலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. நீங்கள் மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலான்னா காயத்ரி எஸ்வி, இதுதான் என்னோடய அக்கௌண்ட். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னென்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லைக் லிப் லைனருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னா மாஸ்லேருந்து 14
ஷேட் 14 சாக்கோ பட்டர் அப்படின்ற ஒரு இது வாங்கியிருந்தேன். நீங்கள் உங்ககிட்ட ப்ரௌன் லைனரே இல்லைனா மறக்காமல் கண்ணை மூடி நீங்கள் இந்த லைனர் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நான் வாங்கினது. ஸோ அவகிட்டேருந்து வாங்கினது. நல்லா இருக்குடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இந்த 2 ஷேடுமே நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் அவங்களே என்ன மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் பர்சன் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரம் ஜூடியோ தான், பாருங்கள் ஜூடியோ. ஸோ இதோட ஷேட் வந்து த்ரில் B02. இந்த 2 லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன் நான். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சாக மெபிலியனோட நியூயன்ஸ் அப்படின்னு ஷேட் 21 இது வாங்கினேன். இது ஆக்சுவலி வந்து என்கிட்ட இந்த ஷேட் வந்து ரொம்ப நியூடாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், இது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படின்ட்டு லைக் இந்த லிப்ஸ்டிக் கப் மேலே லைட்டாக இது யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸிமம் இந்த லிப்ஸ்டிக்கை வந்து நான் எது கூட மேட்ச் பண்ணுவேன் அப்படின்னா, கலர் பாரில் வந்து ஒரு ஷேட் இருக்குது, பியூர் வினோ 017 அப்படின்ற ஒரு ஷேட் லைனர். இந்த லைனரே நான் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் ஆக்கி அது கூட லைக் இதை மிக்ஸ் பண்ணிப்பேன். சூப்பராக இருக்கும், ஷேட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் ஷேடாக சம்திங் சதீன் விக் அப்படின்னு ஒரு ஷேட் வச்சுருக்கேன். இதுவுமே நல்லாயிருக்கும். இது 2யும் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது வந்து இதில் கிடைக்கும். தெரியுதா? சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நான் வந்து அன்றைக்கி மேக்கப் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்றதோட ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அந்த மேக்கப் வந்து போட்டு காட்டணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் வந்து மேக்கப் போட்டு காட்டுறேன். ஸோ until then, bye from Kayu and see you in the next video. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படின்றதுனால நீங்கள் என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. நான் வந்து அந்த மணி லைக் எடுத்து போடுறேன் நான். ஆக்சுவலி நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்னன்றது சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் அகரை வச்சு போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்து மேபிலியன்லேயும் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். லைக் மேபிலியனா சாரி அது என்னது ஃபிலிப்ஸ். ஸோ அந்த ஏர் ப்ரஷ் இருக்குல்ல, ஸோ ஏர் ப்ரஷ் அதுவுமே நல்லாயிருக்கு. அது 2மே கம்பேர் பண்ணி நான் போடுறேன் எது நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டர் வாங்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டுருக்கு. until then, bye from Kayu. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் அதோட அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. பாய். ஸோ இங்கே நான் ஆட் பண்ணியிருக்க ஃபியூ கிளிப்ஸ் தான் நான் அன்றைக்கி போட்டிருந்த மேக்கப், வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் போட்டிருந்தது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மேக்கப்பை நான் ரீக்ரியேட் பண்ணி காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அன்றைக்கி போட்ட மாதிரி திரும்ப நான் உங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இது வந்து நான் அன்றைக்கி சும்மா வீடியோவாக எடுத்தது. ஸோ அன்றைக்கி போட்டிருந்த காஸ்டியூம்ஸும் சாரீ தான் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய மேக்கப். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். See you in the next video.